மதுரை மத்திய தொகுதியில் திமுக வேட்பாளர் அமைச்சர் தியாகராஜன் 3வது முறையாக போட்டியிடுகிறார். தொகுதியில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக புது ஜெயில் ரோடு பகுதியில் திறந்தவெளி வாகனத்தில் தேர்தல் பிரச்சாரம் செய்தார். ஏன் வியக்கத்தக்க ஒரு நிகழ்வு மதுரை மத்திய தொகுதியில் நடந்திருக்கு. எங்கேந்தோ பாராசூட்டை கண்டுபிடிச்சு ஒரு வேட்பாளர் என்ற அடையாளத்தில் ஒரு என்ன சொன்னாரு, சினிமா சங்கி, ஒரு சினிமா சங்கியை ஒரு மாபெரும் இயக்கமான அதிமுக ரெட்டலை சின்னத்தில் இந்த சினிமா சங்கியை கபட வேடம் போட்டு கொண்டாந்து நிறுத்தியிருக்காங்க. இது எவ்வளவு அற்புதமானதுன்னு நான் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லணும். இந்த சினிமா சங்கி முதல் அவரிடம் கேட்கிறார்கள், உங்களுக்கும் மதுரை மத்திய தொகுதிக்கும் ஏன் மதுரைக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கிறார்கள். ஒரே ஒரு தடவை உண்மை பேசியிருக்காரு. இந்த 10 நாள்ல என்ன சொல்றாரு, எனக்கும் மதுரைக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, நான் பிறந்தது கோயம்புத்தூர், நான் வாழ்றது சென்னை, என்னுடைய ப்ரொடியூசர், யாரு ப்ரொடியூசர், புதிய நீதி கட்சின்னு ஒரு ஏசி சண்முகம் தோல் காப்பாற்றும் கட்சின்னு ஒண்ணு வச்சிருக்க ஒரு ப்ரொடியூசர், இவரை கூப்பிட்டு, தம்பி நீ இயக்குனராக நடிகராக இருந்ததெல்லாம் சரி, இப்போ ஒரு புது ரோல் கொடுக்குறேன், நீ ஒரு வேட்பாளர் மாதிரி நீ வந்து நடி மதுரையில அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு வர்றாரு. அதற்கு மேல ஒரு அற்புதம் சொல்றேன். இவரு அறிவிச்ச பிறகு முதல் யாரு சொல்றாங்க இவர் வேட்பாளர்னா இவருடைய மனைவி. அவர்களோட மனைவி சாதாரண ஆள் இல்லை. ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் எல்லாம் வெல்லும் அளவிற்கு 15-20 ஆண்டுகளில் 3 கட்சிகள் தாவிய ஒரு தெளிவான ஒரு ஜிம்னாஸ்ட், சாம்பியன், கோல்ட் மெடலிஸ்ட் ஜிம்னாஸ்ட். என்னன்னா சொல்லுன்னா, கொள்கைக்கு மாடெதிராக இருக்க, மதசார்பின்மையை கைப்பற்றும் காங்கிரசுக்கு உறுப்பினராக இருக்காங்க, மத வெறியான பாஜகவில் உறுப்பினராக நிர்வாகியாக இருக்காங்க, ஒரு காலத்தில் திமுகவில் உறுப்பினராக இருந்தார்கள். இதுக்கு மேல ஒரு பெரிய ஜிம்னாஸ்ட் கண்டுபிடிக்க முடியுமா? இந்த ஜிம்னாஸ்ட் தான் முதல்ல சொல்றாங்க என் கணவர் வரார். அப்புறம் நம்ம நினைக்கிறோம், சரி ஏற்கனவே ஒரு குடும்பத்துல 3 கட்சி தாங்கிட்டாங்க, ஒருவேளை அந்த 3 கட்சியில ஏதாவது ஒண்ணுல வராரோ, இல்ல இன்னைக்கு இருக்கிற கட்சியில வராரோ. இல்லை இல்லை, இன்னும் இருக்கு விளைவு, இன்னும் இருக்கு வளைவு. என்ன, 4வது கட்சியான ஒரு அங்கீகாரம் பெறாத ஏசி சண்முகம் தோல் காப்பாற்றும் கழகம் என்ற புதிய நீதி கட்சி என்ற அவமரியாதை, நீதி கட்சிக்கு செய்கிற அவமரியாதை, ஜாதி வெறி, போலி சான்றிதழ்களை வைத்து ஒரு கல்வி நிறுவனம் நடத்துற ஒரு அரசியல்வாதி, தேர்தலை பணம் கொடுக்காமல் சந்திக்காத அரசியல்வாதி, தேர்தலில் பணம் கொடுத்து தோல்வியடைந்த அரசியல்வாதி, அவருடைய மாணவரா, டிசைபிளா, ப்ரொடியூசரோடைய ஆக்டரா இந்த ஆள் வர்றார். சரி, 3 கட்சி தாவி 4வது கட்சி வந்துருச்சு, 4வது கட்சி சின்னத்திலே நிற்பாரு அப்படின்னு பார்த்தா, இல்ல 5வது கட்சிக்கு போய் அதிமுக சின்னத்தில் நிற்கிறோமா? ஏதாவது அற்புதம் இந்த மாதிரி வாழ்க்கையில பார்த்திருக்கீங்களா? ஒரே குடும்பத்தில் 1, 2, 3, 4, 5 கட்சி தாவிட்டு இங்க இந்த வேட்பாளர் ரோலுக்கு வந்திருக்கிறார் முன்னாள் இயக்குனர், இன்னைக்கு நடிகர். இங்க வரும்போது என்ன சொல்றார்? முதல் வேலையா விமானத்தில் இறங்கவும் மிக தெளிவாக கூறுகிறார், உண்மை கூறுகிறார். நான் வெற்றி பெற்றால் மதுரையில் 15 நாட்கள் இருப்பேன். ஆஹா, எவ்வளவு அற்புதமான கொடுத்து வச்சவங்க நீங்களா. அவர் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆனாலாம் 15 நாள் இருப்பாராம். இன்னும் வீடு இல்லை, இன்னும் அட்ரஸ் இல்லை, பரவாயில்ல நான் கண்டுபிடிச்சிக்கிறேன், இந்த உறுதி எனக்கு தெரியாது, நான் வந்ததில்லை, எதற்காக இந்த கட்சிக்கு வந்தீங்கள் என்று கேட்டால் சொல்றார், இல்ல என் இயக்குனர், அதாவது ஏசி சண்முகம் தோல் காப்பாற்று கட்சி தலைவர் ஒரு நாள் என்னை கூப்பிட்டு சொன்னார், எங்களுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது, அந்த தொகுதியில் நீங்க அங்க போய் நடிக்கிறீங்களா வேட்பாளராக? அது மதுரை மத்தியாக இருந்தது, அதனால் மட்டும்தான் மதுரை மத்திக்கு வந்திருக்கேன். அப்ப இவங்க எல்லாம் சேர்த்து வச்சா முதல் உண்மை, கொள்கை வெற்றிடம். ஒரு கொள்கை ஒரு நாள் பின்பற்றி நிரந்தரமாக இருந்ததில்லை. காத்தாடிகள் மாதிரி எங்கெல்லாம் காத்தடிக்குதோ அங்கெல்லாம் போற சந்தர்ப்பவாதிகள்.
இவங்கெல்லாம் இங்க வந்து நம்மகிட்ட ஏதோ பெரிய வேட்பாளர் மாதிரியும் புத்திசாலி மாதிரியும் காமிச்சிட்டு இருக்காங்க. இரண்டாவது நாடகம், இங்க வந்து முதல் வேலையா என்ன பண்றாரு, RSS அலுவலகத்துக்கு போறாரு. நான் 10 வருஷம் வேலையா இருக்கேன், 5 வருஷம் அமைச்சராக இருக்கேன். என் நண்பர் கம்மர் சுரேஷ் 20-30 வருஷம் அரசியல் இருக்காரு. என் நண்பர் பகுதி செயலாளராக இருந்த இன்றைக்கு செயற்குழு உறுப்பினர் ஜெயராமன் இருக்கிறாரு. தோழமை கட்சிகள் இத்தனை கட்சிகள் இருக்கிறாங்க. யாருக்காவது ஒருத்தருக்கு இங்க RSS அலுவலகம் இருக்குன்னு தெரியுமா? எனக்கு சுத்தமா தெரியாது. அதனால இவருக்கு முக்கியமான சினிமா சங்கி என்ன பண்றாரு, முதல் கார் எடுத்து RSS அலுவலகம் சென்றாரு. கவுன்சிலருடைய வேலை என்ன, MLA உடைய வேலை என்ன, MP உடைய வேலை என்ன, அரசாங்கத்துடைய வேலை என்ன, உறுப்பினருடைய அதிகாரம் என்ன, உறுப்பினருடைய எல்லை என்ன, உறுப்பினருடைய கடமை என்ன, உரிமை என்னன்னு தலையும் தெரியாது, காலும் தெரியாது. நடிகர் தானே, சும்மா இங்க நடிக்க வந்திருக்காரு வேட்பாளராக. ஆனா இன்னைக்கு அவர் நடிகர் ஆயிட்டாரு. இவருக்கு இயக்குனர் யாருன்னு தெரியுமா? பார்த்திபன். இவருக்கு எல்லாம் கத்துக் கொடுக்குறாரு. அப்ப அவர் என்ன கத்துக் கொடுக்குறாரு, அண்ணா சூப்பர் டயலாக்னு, அண்ணா ஒரு இடத்துலையும் போய் இது சரியில்லைண்ணா, அது சரியில்லைண்ணா, அது சரியில்லைன்னு சொல்லுங்கண்ணா, நீங்க திருப்பி திருப்பி இது 50 இடத்துல சொன்னா நீங்க தான் வெற்றிண்ண அப்படின்னு கத்துக் கொடுக்குறாரு. எனவே இந்த சினிமா சங்கி இன்னைக்கு இயக்குனர்ல இருந்து நடிகராகி இது சரியில்லை, அது சரியில்லை, அது சரியில்லை. நான் தான் சொல்றேன் ஐயா, 10 வயசுக்கார பையனுக்கும் தெரியும். அறிவு இருந்தா, தெளிவு இருந்தா, புரிதல் இருந்தா ஏன் சரியில்லை? இன்றைக்கு இந்த சூழ்நிலையில் இருந்தா 5 வருடத்துக்கு முன்னால் என்ன சூழ்நிலை இருந்துச்சு, 10 வருஷத்துக்கு முன்னால் என்ன சூழ்நிலை இருந்துச்சு, இதை நீ எப்படி திருத்த போகிறாய் என்று சொல்ற அளவுக்கு இருக்கிற ஒரு நபர் நியாயமான வேட்பாளர். அந்த அளவுலாம் அறிவு இருக்கா? வெற்றிடம் தானே. வெற்றிடத்துல என்ன இருக்கும்? சுத்த சைஃபர் 0. இந்த சைஃபர் 0 என்ன சொல்றாப்ல, கொள்கை வெற்றிடம், சட்டமைப்பு புரிதல் வெற்றிடம், மதுரை பற்றி வரலாறு வெற்றிடம், யாருடைய பொறுப்பு என்ன என்ற வெற்றிடம், ஏன் எப்படி இருக்குன்ற வெற்றிடம், எப்படி திருந்தணும்னு இது வரைக்கும் ஒரு வார்த்தை சொல்றதுக்கு தகுதி இல்லாத ஒரு வெற்றிடம். இந்த வெற்றிடம் அடுக்கடுக்கா அவமரியாதை செய்யறாரு. மதுரையை போய் சொல்றாரு, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்றேன், அங்கே எனக்கு அழுகை வர்ற மாதிரி இருக்கு. நம்மலாம் மதுரைக்காரங்க, நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனா ஆனந்தம் வரும், பக்தி வரும், மன நிறைவு வரும். எங்கேயாவது ஒரு இந்த மாதிரி வெளியூர்ல இருந்து வந்த ஆளு போய் மீனாட்சி அம்மன் கோயிலை பார்த்தா அழுகை வரணும் அவருக்கு. ஏன் அழுகை வருதுன்னா, அவர் சொல்றாரு, இல்ல இவ்வளோ மோசமா இருக்கு, இதோட சிறப்பா இருக்கணும். இது டயலாக் படிக்கிற ஒரு வெற்றிடம்ன்றதுக்கு இதுக்கு மேல் ஒரு உதாரணம் இருக்கவே முடியாது. ஏன்னா யாரெல்லாம் இங்க இருக்கீங்களோ நம்மளுக்கு தெரியும், 2008 யார் ஆட்சி நடந்துட்டு இருந்துச்சு? அதிமுக ஆட்சி. அதிமுக ஆட்சி நடக்கும்போது என்ன நடந்துச்சு? மீனாட்சி அம்மன் கோயில்ல தீ விபத்து நடந்து வசந்தராய மண்டபம் முழுமையாக எரிக்கப்பட்டு கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆயிடுச்சு. 2018 நடந்த தீ விபத்துக்கு 2021 அவங்க ஆட்சி முடிகிற வரைக்கும் ஒரு கல்லு கூட புதுசா கண்டுபிடிச்சு கொண்டாடல கட்டுறதுக்கு. அறிவு இருக்கிறவர்கள் ஏன் சரியில்லை, இத்தனை நாள் 10 வருஷத்துக்கு முன்னால் இருந்ததோட மோசமா இருக்கா, கரெக்டா இருக்கா, எத்தனை முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன, ஏன் நிறைவேறவில்லை, இதை என்னால் எந்த வகையில் சிறப்பிக்க முடியும் என்று தெரிஞ்சு பேச வேண்டும். யார் பேச வேண்டும்? 12th கிளாஸ் ஃபெயில், 11th கிளாஸ் பாஸ். கரெக்டா? நான் எல்லா நிபுணர்களையும் கூப்பிட்டு திட்டமிட்டு 3500 கோடிக்கு டாடா கம்பெனிட்ட ஒப்பந்தம் போட்டு கொண்டாந்த ரிப்போர்ட்ல அதுல என்ன இருக்கு, நான் அதெல்லாம் விட்டுருங்க, நான் ஒரு அடிப்படை கேள்வி கேட்கிறேன். எல்லை எங்க ஆரம்பிக்கிறது எங்க முடியுதுன்னு கேட்டா சொல்ல தெரியும்னு யார் நினைக்கிறீங்க? தெரியாதுல்ல? சரி, தொகுதியில எத்தனை பள்ளிக்கூடங்கள் இருக்குன்னு தெரியுமா? அப்ப எத்தனை நான் ஸ்கூல்ல கிளாஸ் போட்டிருக்கேன்னு தெரிய வரும்? சான்ஸே கிடையாது. அதான் சொல்றாரு, எதுவும் நடக்கல, எதுவும் நடக்கல. அவரு கண்ணுக்கு அவ்வளவுதானே தெரியுது, அவரு அறிவுக்கு அவ்வளவுதானே தெரியுது. அடுத்தாப்புல கேட்கிறேன், தொகுதியில எத்தனை சாலைகள் இருக்குன்னு சினிமா சங்கிக்கு தெரியுமா?
போனது 4 சாலை, அது வரைக்கும் தெரியும். அதுக்கு மேல் எவ்வளோ பாருங்க, ஒரு அப்பட்டமான பொய் சொல்ற நபர் தொகுதி நிறையா அமைச்சர் மேல், சட்டமன்ற உறுப்பினர் மேல் அதிருப்தி என் கண்ணுக்கு தெரியுதுன்ற. நான் கேட்கிறேன், யாராவது அதிருப்தியில் இருக்கீங்களாங்க? என்ன பிரச்சனை? 2.5 லட்சம் மக்கள் இருக்கிற இடத்துல இந்த சினிமா சங்கி விமானத்திலேருந்து இறங்கினதுலேருந்து இன்னை வரைக்கும் மிஞ்சி போனா ஒரு 500 பேர்கிட்ட பேசியிருப்பாரு. 500 பேர்கிட்ட கேட்டா அவங்க என்ன சொன்னாங்க நம்மளுக்கா தெரியும். அவரா மனசு வச்சு ஏதோ ஒரு பதில் சொல்றாரு. எனவே நான் கூற வேண்டியது, அரசியலில் என்னைக்கும் நாகரிகத்தை கைப்பற்றினவன் நான். சட்டமன்றத்தில் கூட யாரையும் எதிர்த்து நான் பேசும்போது தனிப்பட்ட முறையில் தாக்கல் செய்ய மாட்டேன். இன்றைக்கு பிரமர் சுரேஷ் இருக்கிறார்கள், ஒரு நாள் என்னை எதிர்த்து தேர்தலில் நின்ற மணி இருக்கிறார்கள், ஜோதி முத்துராமலிங்கம் நின்றார்கள் இரட்டை இலை சின்னத்தில். யாரை பற்றி ஒரு வார்த்தை பேசினதில்லை. ஏன் இன்னைக்கு பேசுறேன்னா, இந்த தீய சக்திகள் திருப்பி 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 பொய்ய சொன்னா தொகுதியில் எடுபடாதுன்னு நல்லா தெரியும். டெபாசிட் வாங்குவாங்களா இல்லையா? அதான் கேள்வி. டெபாசிட் வாங்காம வைக்கிறது உங்களுடைய கடமை. ஏன்னா அது சுயமரியாதை, மதுரையுடைய சுயமரியாதை. சரி, ஆனா இவரை அடுத்த நாடகம் நடிக்கிறதுக்கு, இவர் அடுத்த பெரிய நடிகர் ஆகிறதுக்கு இந்த ஒரு நடிப்பை வைத்து மாநில அளவில் ஏதோ பெரிய மனுஷன் மாதிரி ஆக்கிறதுக்காக இந்த சந்தியா ரவிசங்கர், வினோத் அருளப்பன், சென்னை அப்டேட்ஸ், இயக்குனர் பார்த்திபன் குமார், ப்ரொடியூசர் ஏசி சண்முகம், நடிகர் சினிமா சங்கி எல்லாம் சேர்ந்து பண்றாங்க அவங்க அடுத்த தொழிலுக்காக. இந்த வரலாறு, மதுரையோடைய வரலாறு என்னைக்குமே இந்த மாதிரி கபட நாடகம் போட்டு வந்து கூத்தாடும் தனிநபர்களை ஏற்றுக்கொண்டதே இல்லை. என்ன சொல்லுவோம்? நெஞ்சை தட்டி என்ன சொல்லுவோம்? நான் மதுரைக்காரன்டா, நான் மதுரைக்காரன்டா, நான் மதுரைக்காரன்டா, நீ யாரு பார்த்துக்குவோம் ஒரு கை. நன்றி, வணக்கம்.